எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். ஹாய் மேம். ஹாய். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க மேம்? எப்படி போயிட்டு இருக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ்? சர்ஃபிரா அவங்க பிளான் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு. ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஐ மீன் இப்போத்தி வர வந்து ஒரு ட்ரெய்லருக்கு ஒரு நல்ல வரவேற்பு அண்ட் சாங்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல். ஸோ அது ஓகே. ஐ திங்க் இது வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகணுன்ற ஃபீல் பண்ணுற ஒரு படம் இது ஆக்சுவலி. அதுதான் அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார் திஸ் ஃபிலிம். ரீமேக்னு சொல்கிறப்போ மேம் நீங்கள் அதை வந்து ரீரைட் பண்ணி தான் ஆகணுமா? ஏன்னா ஹிந்தி வெர்ஷனுக்காக ரீரைட் பண்ணணுமா, இல்லை தமிழ் வெர்ஷனே வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணால் போதுமா? டிராஃப்ட்டுக்கு பண்ணவே கூடாது. அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணால் தான் ஜுனூன் தமிழ்னு சொல்லுவோம்ல நம்ம, அங்கே அந்த ஜுனூன் ஹிந்தியில் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் தமிழில் பண்ணும்போது அந்த மாதிரி நடக்கும். ஸோ ஈவன் மீ ஐ ரைட் மை டயலாக்ஸ் இன் இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து அந்த வெர்னாக்குலரில் அந்த டயலாக்ஸ் எழுதும்போது தே ஹாவ் டு ரைட் இட் இன் தட் லாங்குவேஜ். அது வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அந்த ஒரு மொழியோட அந்த இமோஷனே வராது. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் நாட் அ ட்ரான்ஸ்லேஷன். ஒரு பர்சன் உட்காந்து 6 months டயலாக்ஸ் ஒர்க்கு, ரைட்டிங் ஒர்க் டுக்கஸ் 1 வருஷம் ஆச்சு ஹிந்தி படத்துக்கும். ஏன்னா வந்து நீங்கள் கல்ச்சரலி அதை வந்து செட் பண்ணணும். எங்கே செட் பண்ணணும்? இங்கே மதுரைனா அங்கே இங்கே. அண்ட் ரொம்ப நார்த் இந்தியனாகவும் இருக்கக்கூடாது. பிகாஸ் அந்த ஏர்லைனோட பேரே வந்து ஏர் டெக்கன். ஸோ அந்த டெக்கன் பிளாட்டோவில் வச்சோம் நாங்கள், அப்படி அந்த மகாராஷ்டிரா அந்த மாதிரி. ஸோ அந்த ஆல் தோஸ் டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி தான் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அந்த நீங்கள் எல்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு எடிட் டேபிளில் உட்காரும்போது உங்களுக்கே சில மிஸ்டேக்ஸ் வந்து தெரியும். அது வந்து மேபி அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிற சில விஷயங்கள்னால அதை ரீஷூட் பண்ண முடியாத ஒரு சூழல். மேபி இப்போது உங்களுக்கு அந்த சான்சஸ் கிடைக்கலாம். அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த ரீஷூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக கிடைக்காது. பட் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி அதை ஹிந்தி வெர்ஷனுக்கு போகும்போது அதை அடாப்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இது கிடச்சிதா? எனக்கு வந்து இப்போவுமே கூட ரீஷூட்டுக்கு என்றைக்குமே நான் ஃபஸ்ட் படத்துலேருந்து இந்தியா வர வந்து எனக்கு யாருமே ரீஷூட் பண்ணிக்கோமான்னு சொன்னதே இல்லை. எக்ஸ்ட்ரா டேஸ் கொடுத்ததும் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை. ஐம் அ ஸ்மால் இண்டி ஃபில்ம் மேக்கர்னே வச்சுக்கோங்க. பெரிய பெரிய படங்கள் எடுத்தாலும் அது வந்து வி டூ இட் இன் அ வெரி சிக்கனமாக தான் எடுக்கணும். பிகாஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து தேர் நாட் ரொம்ப ரெகுலராக டிப்பிக்கல் மெயின் ஸ்ட்ரீமாக இல்லாமல் இருக்குன்ற பட்சத்தில் வந்து யூ ஹாவ் டு டூ சம் காம்ப்ரமைசிங் இன் யுவர் ஸ்பெண்டிங். ஓகே, நவ் ஹிந்திக்கு வந்து எந்த விதத்தில் இது யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் பார்த்துட்டோம். இதுதான் மிஸ்டேக்ஸ்னு. எவ்வளோ எடிட் பண்ணாலும் என்னால் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண முடியாத மிஸ்டேக்ஸ் நிறையவே இருந்திருக்கும். ஓகே, அதுதான் வந்து ஏன்னா எனக்கு வந்து அந்த பாலையாவோட அந்த ஒரு சீன் இருக்கும். போயிட்டு அவர்கிட்ட வந்து அவர் ஆஃபர் பண்ணுவார், இந்த மாதிரி அதில் இது 8 கோடிக்கு நான் வாங்கிக்கிறேன் உங்கள் பிஸ்னஸ்ஸு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏரியாவில் வந்து எனக்கு 100% ஒரு லேக் தோணுச்சு. லைக் திரும்ப 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 நாங்கள் உட்காந்து வென் யூ அனலைஸ் அந்த படத்தை வந்து அனலைஸ் பண்ணும்போது அது வந்து மினிட்ஸ் வைஸாக நிறைய எடுக்காது. பட் அங்கே அந்த இமோஷன் தேவைப்படலை. அங்கே அந்த பீட்டில் அது வந்து சரியாக உட்காரல, ரொம்ப ஒரு ரிப்பீட்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா வர வேண்டிய சீன் எனக்கு வேணும் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எனக்கு வேணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு எப்படியோ ஓகே ஃபைன் வி டிட் இட். பட் ஹிந்திக்கு ஐவ் கரெக்டட் ஆல் ஆஃப் தட். அதெல்லாம் வந்து என்னை வந்து தட்ஸ் வாட் ஐ செட். ஹிந்தியில் என்ன கரெக்ட் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா எனக்கு மெயின்லி இட் வாஸ் அ பிட் ஆஃப் ரைட்டிங். இங்கே ரைட்டிங் எது நான் சரியாக பண்ண முடியல அப்படின்னு எனக்கு தோணுனதெல்லாம் வந்து நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி டெரைனா வேற. ஸோ வந்து இங்கே மதுரை மாதிரி அங்கே நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்சு இருக்கும். இந்த சேலஞ்ச் எல்லாமே எப்படி ஓவர் கம் பண்ணி ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாரையுமே எப்படி அதை ஓவர் கம் பண்ணி, இல்லை அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகும்? ஆமாம், அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அதுதான் சேலஞ்சிங்காக இருந்துச்சு, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இல்லைன்னா திரும்ப ஒரு படம் பண்ணிவிட்டு அது ஒரு 4 வருஷத்துக்கு பண்ணோமா, அந்த படத்தை திரும்ப இன்னொரு 4 வருஷம் பண்ணோன்னா செத்தே போயிடுவோம். இட் இஸ் ஸோ போரிங் யூனோ. பட் ஸோ என்ன வரப்போகுது இன்னைக்கு, லைக் அந்த சீன் எடுக்கும்போது என்ன வரப்போகுது, எனக்கு கரெக்டாக வருமா எமோஷன், வராதா எமோஷன், ரொம்ப பயத்தோடு தான் போனேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா வந்து அந்த இண்டஸ்ட்ரி நியூ, ஆக்டர் நியூ, யாரு கூடயுமே எனக்கு வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி இல்லை. ஸோ நான் சொல்கிறது அவங்க எவ்வளோ தூரம் ஏற்றுப்பாங்க, இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் ஸ்டைல். ஸோ கடைசியில் பார்த்தா அவங்க வந்து
நம்ம தமிழ் மாதிரி தான் பண்ணுறாங்க, பட் தே ஹேவ் தேர் ஓன் ப்ராசஸஸ். வேறு மாதிரி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதே வேறு மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க. பட் கிவிங் த எமோஷன் இஸ் அப்சல்யூட்லி அவங்க ரொம்ப ஆக்யூரேட்டாக பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது எனக்கு. பிகாஸ் இங்கே அழுகிற மாதிரி அங்கே அழுவலை, இங்கே பேசுகிற மாதிரி அங்கே பேசலை. வாட் இஸ் லவுட் ஃபார் தெம் இஸ் நார்மல் ஃபார் அஸ். யா, அண்ட் வாட் இஸ் நார்மல் ஃபார் அஸ் அவங்களுக்கு பத்தலை ஒரு சில டைம். ஸோ அந்த மீட்டரே மாறுது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி ஸ்டடி பண்ணி அண்ட் நாட் டு கோ ராங். ஹிந்திக்கு இது ஒர்க் ஆகுமா, இல்லை ஹிந்தியில் இது பிடிக்காது அப்படின்ட்டு அவங்களே சொல்லுவாங்க நிறைய. ஸோ அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து இட் டுக் 1 year டு ரைட் தட் ஸ்கிரிப்ட். ஐ சே இது ஹிந்தியாக இருந்தால் என்ன, தமிழாக இருந்தால் என்ன, மலையாளமாக இருந்தால் என்ன, இந்த எமோஷன் தானே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எமோஷன்ஸ் வந்து இங்கே லவுடாக இருக்கிறது அங்கே வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க, அங்கே சட்டிலாக பண்ணுவாங்க. ஒரு சிலது அவங்க லவுடாக பண்ணுவாங்க. அவங்க காமெடியெல்லாம் வந்து எனக்கு சிரிப்பே வராது ஒரு சில டைம். ஸோ பட் தே சே தட் இஸ் ஒர்க்கிங். இப்போது ஒரு டயலாக் இங்கே நான் போட்டு நான் பாட்டுக்கு எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், அங்கே பார்த்தா இட்ஸ் நாட் லேண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ சம்வேர் யூ ஆர் ஆக்சுவலி ஸ்டடிங். இட்ஸ் லைக் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் போயிட்டு இன்னொரு கோர்ஸ் படிக்கிற மாதிரி தான். ஸோ இட்ஸ் தட் வே இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ரீசெண்டாக ஒரு டிரெக்டரோட இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம வந்து இந்தியா தாண்டி அனுப்பும்போது நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் நம்மளோட எமோஷன்ஸே டிஃப்ரெண்ட்டாக கேப்சர் பண்ணுறாங்க. லைக் இவங்க ஏன் சம்மந்தம்லாம் இவ்வளோ தூரம் வந்து லவுடாக அழுகிறாங்க, இந்த எமோஷன் ஏன் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டேரக்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சா? அங்கே போய் நம்ம ஒரு எமோஷன்ஸ் இப்படி தான் அழுகணும், இந்த எமோஷன்ஸ் இவ்வளோ தூரம் லென்த்தாக வேணுன்றது ஹிந்தி ட்ரெடிஷன் போகும்போது அவங்க அதை ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்களா? சூரை போட்டு வந்து அங்கே நிறைய பேர் பார்த்துட்டு தே ஃபெல்ட் அவங்களுக்கு பேசிக்கலாக வந்து அந்த ஊர்வஷி மேமோட அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு அந்த அழுவுறது செய்து அது கொஞ்சம் லவுடாக அவங்களுக்கு லவுடாக இருக்கும். அப்புறமா இன்னொரு விஷயம் வந்து ஈவன் see there are certain things, no, I mean I don't know how to explain it, but அவங்களுக்கு வந்து அது we don't say it like this, we don't do it like this அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி காட்டுவாங்க. நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து ஒரு படம் எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் இஃப் யூ இட்ஸ் நாட் அது வந்து அந்த கல்ச்சர் வந்து அதில் வந்து நேச்சுரலாக உட்காந்துட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு அது வந்து ரெசனேட் ஆகும் டெஃபினெட்லி. ஸோ அப்போது ஐ செட் யூ ஆல் டூ இட் யோர் வே அண்ட் ஐம் வாட்சிங். ஸோ அந்த மாதிரி சீமா பிஸ்வாஸ் மேம் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த சிட்ஸ் கொண்டு வந்து அவர் வந்து அப்பா இறந்ததுக்கப்புறமா வருவார்ல, அதில் வந்து அவங்க ரீடிங் போது என் கூட வந்து ஒரு ரீடிங் டைம் வெல் பிஃபோர் ஷூட்டிங் அப்போ வந்து வேறு மாதிரி பண்ணி காமிச்சாங்க. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். பட் எனக்கு வேண்டியது வரல. ஸோ ஐ செட் மேம் திஸ் இஸ் பியூட்டிஃபுல். அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த ஹிந்தி ரைட்டர்லாம் அழ ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பட் ஐ செட் நோ மேம், இது ஐ டோன்ட் திங்க் திஸ் கேரக்டர் வில் ரியாக்ட் லைக் திஸ். எந்த லாங்குவேஜாக வேணால் இருக்கட்டும், ஒரு அம்மா வந்து இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன், திஸ் இஸ் மை கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி ஐ டிட் இட் த வே ஐ வாண்டட் இட். பட் தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டூயிங் திங். ஓகே, நீங்கள் எதனால் வந்து இது சரிப்பட்டுறது, இந்த எமோஷன் வந்து நான் கேட்குறது இல்லை அப்படின்றது சுர ரிப்போர்ட்டரில் ஊர்வசி மேம் பண்ணதுனால அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தனால உங்களுக்கு அப்படி தோணுச்சா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போது ஊர்வசி மேம் வந்து ஒரு மாதிரியாக பண்ணாங்க. ஷி வாஸ் ஒன் லேடி, மதுரையில் இந்த வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு பர்சன். அப்போது எங்கள் கூட வந்து மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி செட்டுக்கு வந்திருந்தாங்க, ரீடிங்கில் இருப்பாங்க. எனக்கு அந்த ரைட்டிங்கில் கூட விருமாண்டி சார் இருந்தார். விருமாண்டி சார் வந்து அந்த டயலாக்ஸ் எல்லாம் மாற்றுவார், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டு, லைக் அப்பா ஒருத்தர் வீட்டில் இறந்தால் அந்த இது என்ட்ரன்ஸ்லேயே அவங்களுக்கு அந்த இது நாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் அங்கேயே வந்து தெர் இஸ் அ டெத் இன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நான் இப்படி சொல்வேன், ஸோ இப்படி நாங்கள் இப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ அவங்க போய்ட்டு அவங்களோட கல்ச்சர்லாம் அவங்க என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்று இருந்திருக்கு, ஒரு பழக்கம் இருந்திருக்கு. தே டோல்ட் மீ, ஆர்ட் டைரக்டர் அந்த ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ் எனக்கு சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. பிகாஸ் ஏன்னா வந்து இட்ஸ் அ வெரி கல்ச்சர் ஸ்பெசிஃபிக் திங், தப்பாக பண்ண முடியாது. நீங்கள் இட்ஸ் நாட் அ ஃபில்ம் செட் இன் சரி ஒரு ஹாட் பாட் கல்ச்சரல்
பிளேஸ் லைக் பாம்பேன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அன் urban சிட்டி. அங்கே பல பிளேசஸ்லேருந்து பல கல்ச்சர்ஸ் வந்து இட் மிங்கிள்ஸ். ஸோ இட்ஸ் நாட் ஸோ கல்ச்சர் ஸ்பெசிஃபிக், பட் யூ கோயிங் டீப் இன் டு சத்தாரா, யூ கோயிங் டீப் இன் டு மகாராஷ்டிரா, ரூரல் மகாராஷ்டிரா. அவங்களுக்கு கல்ச்சர் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்லி தேர். ஈவன் டுடே இட் இஸ் தேர். ஸோ வி ஹேட் டு லேர்ன் ஆல் தட். ஐ ஹேட் டு லேர்ன் ஆல் தட். பட் இட் இஸ் லவ்லி. அங்கேயும் மகாராஷ்டிரன் கோச் இருந்தாங்க, டயலெக்ட் கோச் இருந்தாங்க. எனக்கு நாங்கள் எழுதின டயலாக்ஸ் வந்து மூவ் இட் மோர் டுவர்ட்ஸ் தேர் ஸ்லாங். சத்தாராக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்லாங் இருக்குது. அப்படி நாசிக் போனீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கும். ஜஸ்ட் இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங். இங்கே வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி, பிகாஸ் பாதி எனக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு ஐவ் ஷாட் ஸோ மச் இன் மதுரை நிறைய வாட்டி போயிருக்கேன். மதுரையிலேருந்து வந்த மதுரை பீப்புள் எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஹாஃப் தெரியும். ஸோ இன்னொரு ஹாஃப் தான் கற்றுக்கணும். அங்கே போய்ட்டு புதுசாக எவ்ரி திங் இஸ் புதுஸ். அண்ட் இவங்க என்ன ஏமாத்துறாங்களா அதெல்லாம் இருக்கும். ஸோ இது ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலை சொல்லிட்டு இருப்பாங்களா, என்ன இவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு பிடிக்கல பர்சனலாக சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்களான்ட்டு யாரையும் நம்ப மாட்டேன் நான். ஸோ ஒரு 10 வாட்டி ரீசர்ச் பண்ணிவிட்டு. இப்போ பொதுவாக வந்து சூரிய ரிப்போர்ட்டோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸே வந்து அது நடிச்சிருந்த ஆக்டர்ஸ் தான் ரொம்ப ரூட்டடாக இருப்பாங்க. இப்போ காளிவெங்கட்டா இருக்கணும், அப்பர்ணா பாலமுரளியாக இருக்கட்டும். அப்பர்ணா பாலமுரளிலாம் வந்து ஒரு மலையாளின்றது யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக நீங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்க. ரூட்டடாக இருக்கும்போது அங்கே நீங்கள் இந்த ஆடிஷன் பண்ணும்போது அது எவ்வளோ சேலஞ்சிங், அது கிடைச்சாங்களா? ஸோ எஸ் ஆக்சுவலி வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க சிஸ்டம் வேறு மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அஃப்கோர்ஸ் நான் எனக்கு வேண்டியதெல்லாம் நான் சொல்லிடுவேன். ஸ்ருதி மகாஜன் சொல்லிட்டு காஸ்டிங் டைரக்டர் இருக்காங்க அங்கே அந்த ஒரு தேர் ப்ரொஃபஷ்னலி தே வில் சிட் அண்ட் தே வில் காஸ்ட் ஃபார் த படம். ஸோ எனக்கு இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எனக்கு வந்து நானே வந்து நிறைய ஹிந்தி படம் பார்க்குறதுனால இந்த கேரக்டருக்கு இவங்களை போடுங்க, இவங்களை வைங்க அப்படின்ட்டு நானே சீமா பிஸ்வாஸ் அண்ட் ஆல் இஸ் மை சாய்ஸ். அண்ட் அந்த மாதிரி நிறைய சீமா பிஸ்வாஸாக இருக்கட்டும், அவர் பிரகாஷ் பெலவாடியாக இருக்கட்டும், பரேஷ் ராவலாக இருக்கட்டும். ஸோ மெனி ஆஃப் தோஸ் கேரக்டர்ஸ் எனக்கு இவங்க தான் வேணும்னு நான் சொன்னேன். இந்த மந்தார் கேரக்டர், மந்தார்னா நம்மளுக்கு தமிழில் காளி வெங்கட் கேரக்டர், அதுக்கெலாம் நானே சொல்லிடுவேன் பிகாஸ் ஐ நோ சம்திங். அண்ட் ஸோ நான் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஐ வில் கிவ் அன் ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி ஐம் லுக்கிங் அட் திஸ் இஸ் தி ஏஜ், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன், எல்லாமே கொடுத்துருவேன். அதெல்லாம் அவங்க வந்து கொடுத்துருவாங்க மேக்ஸிமம். பட் என்ன ஆச்சுன்னா வந்து தே வர் சென்டிங் மீ மராட்டி தெரிஞ்ச ஆர்டிஸ்ட், தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எந்த ஆர்டிஸ்டாக வேணும், மராட்டி தெரிஞ்சவங்களை வந்து பாம்பேயில் இருக்கிற பீப்புளை வந்து நீங்கள் வந்து அந்த வில்லேஜில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் தெம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ புட் மை ஃபுட் டவுன். ஐ செட் அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு தேவா, என்னோட மை அசோசியேட் தேவாவும் 1-2 பேரும் போயிட்டு அங்கே அந்த மகாராஷ்டிரன் டயலெக்ட் கற்றுக் கொடுக்குறவர், அப்புறம் சத்தாராலேருந்து ஒரு பர்சன், அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ண வேண்டிய அந்த போர் ஏரியாவில் தே பிக்ட் ஆல் தோஸ் ஃபேஸஸ். அவங்களாம் டயலாக்ஸ் வேறு பேசணும். அவங்க வாழ்க்கையில் கேமரா பார்த்ததில்ல. ஸோ பட் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்டிங் ஏஜென்சிலேருந்து ஒரு பர்சன் போயிட்டு, ஒரு அசிஸ்டன்ட் போயிட்டு அப்படி பிக் பண்ணது தான் எல்லாமே. அந்த ஊர் ஃபுல்லாகவே அப்படி தான் பிக் பண்ணோம். அவங்களுக்கு அது பண்ணல நினைக்கிறேன். இதுக்கு மேபி அது ரெகுலராக பண்ண மாட்டாங்களோ, ஐ டோன்ட் நோ. பட் ஐ வாஸ் த ஒன் ஹூ செட் ஐ வாண்ட் இட் லைக் திஸ். ஓகே. ஏன்னா இங்கே நிறைய படங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி வேணும். இப்போ விருமாண்டி சார் இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ அப்பர்ணா பாலமுரளிக்கு வந்து பருத்தி வீரனில் அந்த கேரக்டர் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நிறைய நீங்கள் கொடுக்கலாம். பட் அங்கே நீங்கள் போயிட்டு இதான் அந்த ரெஃபரன்ஸ்னு சொல்ல முடியாது. சூரிய போட்டு நீங்கள் எடுத்து காட்டவும் முடியாது. இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க. அந்த ஆர்டிஸ்ட் வந்து சூரிய போட்டு வந்து எப்போ பார்த்தாங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 2 years பிஃபோர், லைக் 2022 இந்த படம் ஆரம்பித்தோம்னா 2021 whatever ஒரு ஃபஸ்ட்டு பார்த்ததோட சரி. ஸோ ராதிகாவில் வந்து என்கிட்ட படத்துக்கு ஆடிஷனுக்கு வரும்போது, நாட் ஆடிஷன், ஷி கேம் ஃபார் ரீடிங் அண்ட் ஆல் ஆஃப் தட். அப்போ அவள் அந்த படம் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. இல்லை அன்னைக்கு தான் பார்க்க வச்சாங்களோ, சம்திங் லைக் தட். ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் அந்த படத்தை எடுத்து சைடில் வச்சாச்சு. தே நெவர் ரெஃபர்ட் பேக் டு தி ஒரிஜினல், நெவர் எவர். தே வில் ஆஸ்க் வாட் இஸ் த மூட். வி ஒன்லி ஒர்க் வித் த மூட்ஸ். நான் என்னோட எல்லா படங்களையும் ஐ ஜஸ்ட் ஒர்க் வித் த மூட் ஆஃப் தட் பர்டிகுலர் கேரக்டர். அங்கே அந்த சீனில் என்ன வரணும், அவ்வளோதான். தென் பிகம்ஸ் வெரி சிம்பிள். வந்து ஒரு 10% இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 15% அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அப்படி ஐ ஜஸ்ட் டெல் தம், நீ இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் இது சுச்சுவேஷன், வாட் இஸ் இட் தட் யூ ஃபீல், எப்படி ஃபீல் பண்ணுவேன். அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அது இல்லைன்னா, இஃப் ஐ ஹேவ்
நான் அதை வந்து ஷேர் பண்ணிப்பேன் அவங்க கூட. அந்த மாதிரி ரித்திகா கூட நிறைய பண்ணது உண்டு. பிகாஸ் ஷி வாஸ் ஜஸ்ட் 17 அண்ட் நிறைய அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயங்கள் வந்து அவள் கூட உட்காந்து பேசுவோம் நாங்கள் பிஃபோர் அ சீன். பேசினா அவள் போயிட்டு பண்ணிடுவாள். ஸோ ஷி ஜஸ்ட் ஸ்டார்ட் க்ரைங் அண்ட் ஷி வாஸ் வெரி சென்சிட்டிவ். உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு? இப்படி ஒரு படம் ரீமேக் ஆக போகுது அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ட்ரெடிஷன் எல்லாமே புதுசு. இப்போ நான் பேசும்போதே நீங்கள் எல்லாமே எனக்கு ஒரு இன்னொரு ஸ்கூல் போகிற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு? படத்தோட மிட்ல என்னவா தோணுச்சு? படம் முடிஞ்சோன்னு என்னவா தோணுச்சு? படத்தோட பிகினிங்கில் வந்து ஆக்சுவலி இட் வாஸ் வெரி ஸ்கேரி கிருஷ்ணா. ஏன்னா வந்து எங்கே செட் பண்ணணும், எப்படி செட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். ரொம்ப நார்த்தில் கொண்டு போய் நீங்கள் செட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் டெக்கன். ஸோ டெக்கனை பார்டர் பண்ணுற மாதிரி டெக்கன் பிளாட்டோவில் தான் வச்சோம். தட் சிச்சுவேட்டிங், அந்த படத்தை வந்து சிச்சுவேட் பண்ணுற அந்த ஒரு தட் பர்டிகுலர் டாஸ்க் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. எங்கே என்ன இவர், எந்த ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, எப்படி எங்கேருந்து வருவார், என்ன பேர், என்ன மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பட் பை த மிட் ஆஃப் இட் எனக்கு அதான் நான் சொன்னேன்னா, நான் சத்தாராவில் போயிட்டு உட்காந்துட்டு, போரில் போய் உட்காந்துட்டு, நாசிக்கில் போயிட்டு, மகாராஷ்டிராவில் மராட்டி, ஐ வாஸ் டாக்கிங் டு தியேட்டர் பீப்புள், இவங்க எல்லாருக்கூடையும் பேசும்போது ஐ ஸ்டார்டட் லேர்னிங், இன்டர்னலைசிங். என் ஆக்டர்ஸ் எப்படிலாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்களோ நானும் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்ஃபேக்ட் அவங்களுக்கு முன்னாடியே நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் நாங்கள் எழுதும்போதே வந்து இது சொல்லுவாங்களா, இது இப்படி பேசுவாங்களா, அதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஐ வாஸ் 2 steps ahead of them. அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த பாஷை ஆல்ரெடி தெரியும். அவங்களுக்கு அந்த இது எல்லாமே லைக் அக்ஷய் வந்து ரொம்ப, ஐ பிலீவ் ஹிஸ் மராட்டி இஸ் எக்ஸலண்ட். அவரோட ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்திருந்தாங்க ஷூட்டிங் பார்க்குறதுக்கு. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஷி வாஸ் ஹிஸ் மராட்டி டீச்சர். He talks Marathi so well. Our Punjabi, but he talks Marathi so well. And this Radhika had a very Delhi Hindi. She learnt. It's very different. Yeah, that system there itself is like, the prep is quite a lot. Nalla irukku. Midla I felt very comfortable. Endla எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நார்மலாக வந்து சூரரை போட்டோட ஹிந்தி வெர்ஷன் அப்படின்னு நார்மல் மக்கள் கேட்கும்போது டிரான்ஸ்லேட் பண்ணி எடுக்க போகிறாங்க வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு மேம். இப்போ நீங்கள் பேசும்போது அந்த கல்ச்சர்லேருந்து அங்கே நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தேடி பிடிக்கிறதே வந்து சூரரை போட்டோட ஒரு 5 மடங்கு நீங்கள் 5 படம்ல இல்லை, அது ஒரு தனி படமாக பண்ணுது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபில்ம், திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபில்ம். ஏன்னா வந்து ஐ திங்க் அதோட எப்படி ப்ரூவ் ஆச்சுன்னா, எனக்கு வந்து அது வேற ஃபில்ம்னு ஜிவிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஆர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால ஜிவிக்கு தான் போட்டு காமிப்பேன். ஜிவி ஆர் எடிட்டர், ஆஃப்கோர்ஸ் எடிட்டர் தான் பார்த்துட்டே இருப்பார். பட் ஜிவி இஸ் த ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் டு see it. அப்போ அவங்க சொன்னால் எனக்கு வந்து தமிழ் படம் பார்த்த மாதிரியே இல்லை, இது வேறு படம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அது எல்லாமே வந்து இட்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸஸ், ஆர்ட்டு, சிச்சுவேட்டிங், அது வேறு. அங்குள்ள அந்த கலாச்சாரத்தை வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணிட்டாங்கன்னா it will seem like a different film. 2 ஸ்டார்ஸ் ஒரே கதை, என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க மேம்? ஐயோ, அவங்க 2 பேருமே ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட் தான் நான் சொல்லணும். பிகாஸ் இவர் மோர் சூர்யா இஸ் தட் இன்டென்ஸ், தட் இன்டென்சிட்டி இஸ் ஸோ ஸ்ட்ராங் இல்லை. அது வந்து his personality is also very intense and he is also a lot more reserved. ஒரு இமோஷன் சொல்லணுன்னா வந்து 10 லைன் தேவைப்படாது. அது ஜஸ்ட் ஒரு 2 வார்த்தையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவன் இன் ஹிஸ் ஐஸில் தெரிஞ்சிடும். பட் வித் அக்ஷய் சார் இட் இஸ் டெஃபினெட்லி த ஹோல் ஃபேஸ் அண்ட் ஹிஸ் இன்டென்சிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அது அவ்வளோ காயில்டாக இல்லை. அண்ட் த வே ஹி பிளேஸ் இட் இல்லை, அது வேறு மாதிரி தான் இருந்துச்சு. வேறு ஒரு இண்டிவிஜுவல் பண்ணால் எப்படி இருக்கும், வேறு ஒரு பர்சன் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது தான் அது. ஸ்ட்ராங்லி தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 of them. ஏன்னா வந்து ஐ திங்க் அந்த எமோஷனை கொண்டு வரது வந்து அவங்களோட ஒரு வாழ்க்கையிலேருந்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து தான் கொண்டு வந்தது. ஸோ அப்படி ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட். சூரரை போட்டரில் ஓப்பனிங் சீனில் ஒரு ஆஃபீஸர் ஒருத்தங்க இருப்பாங்க, நெடுமாறன் வந்து அந்த அவங்ககிட்ட தான் அந்த வாக்கி டாக்கி வாங்கி இங்கேயே லேண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்ட சொல்லுவாங்க.
அந்த ஆஃபீஸரை இன்னும் கொஞ்சம் ஒத்து கவனிச்சா அவங்க வாய்ஸ் வந்து சுதா மேமோட வாய்ஸ். Tamil Airport Stationல உங்களுக்கு லேண்ட் பண்ண பர்மிஷன் இல்ல கேப்டன். இது ராணுவ பகுதி. Turn around immediately. This is an order. இல்ல மேம் தமிழ்ல இருக்கும். ஆமா. ஓ அந்த ஃபீமேல் ஆஃபீஸர். யா. ஃபீமேல் ஆஃபீஸரோட வாய்ஸ் வந்து உங்க வாய்ஸ். இந்த மாதிரி அப்பப்போ நீங்களே கொடுத்துருவீங்களா? ஆள் இல்லாதனால நீங்களே கொடுத்து? அதுதான் வேற வழியே இல்லை. ஆக்சுவலி இப்போ வந்து இந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் பிட் வாய்ஸஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கணும்னா வந்து ஒரு வாய்ஸ் வரது வர கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு கமா லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிடுவோம். நிறைய மேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஃபீமேல் வாய்ஸ்னால் அவங்களுக்கு வாய்ஸ் கிடைக்கலன்னா மேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன பண்றது? நீங்கள் அவ்வளோ தூரம் லிபர்ட்டி கொடுக்குறீங்களா மேம்? ஓகே நீங்கள் பண்ணுங்க மேம் சொல்கிற அளவுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி. நானும் அப்படி தான் இருப்போம். ஐ மீன் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க கதை கேவலமாக இருக்கும்பாங்க, இந்த டைலாக்ஸ் கேவலமாக இருக்கும்பாங்க. அர்ஜுன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஐயோ கருத்து சொல்லுவானா பயமாக இருக்கும் எனக்கு. அர்ஜுன் பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் லைக் தட் ஃப்ரீடம் இஸ் நாட் தேர்னா எப்போ அவங்க வந்து கற்றுப்பாங்க, எப்போ சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. படத்தை ஃபஸ்ட் காப்பி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஐ டோன்ட் நோ மனிஷா யூஸ் டு கிவ் மீ தட் ஃப்ரீடம். கொடுத்தாரோ இல்லையோ நான் அந்த ஃப்ரீடம் எடுத்துப்பேன். அவர் சொல்லுவார் என்ன அதிக பிரசங்கின்னு சொல்லுவார். பட் ஐ டோன்ட் கேர். ஐ வில் சிட் அண்ட் ஐ வில் ஃபைட் ஃபார் இட். ஸோ ஹில் கெட் இரிட்டேட்டட் பட் ஐ வில் ஃபைட் ஃபார் இட். அதே தான் நான் இவங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள், யூ ஹாவ் டு டெல். எனக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சூரிய போட்டரில் வந்து ஒரு சீன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. அந்த சீன் மட்டும் எனக்கு டவுட்லேயே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்து ரஷஸ்லாம் பார்ப்பேன், நான் டெய்லிஸ்லாம் பார்ப்பேன். ஸோ அப்போ அந்த டெய்லிஸ் போட்டு இந்த பையனுக்கு நான் காமிச்சிட்டு இருந்தேன், எங்கள் ஆஃபீஸ் பாய் காமிச்சிட்டு இருந்தேன். காமிச்சா ஈவன் லாய் பாட்டு பல பேருக்கு பிடிக்கல. தட் பாய் லவ்ட் இட். ஹி செட் மேம் இது ஹிட்டு அப்படின்னு. ஸோ ஐம் லைக் ஓகே அப்படின்னு. அப்புறமா இந்த சீன் வந்து நான் கேட்டேன் எப்படி ஒர்க் ஆகுதா எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே அப்படின்னா ஐ செட் ஓகே தானா ஆஃபீஸ் பாய்? ஆமாம் ஓகே தானா அப்படின்னு. ஓகே மேம் ஓகே ஒரு ஆவரேஜாக ஓகே அப்படின்றான். அப்புறமா நாங்கள் மணிமஹலில் ஷூட் பண்ணும்போது அது ஸ்கை வச்சு நான் ஃபுல்லாக பேட்ச் பண்ணேன். அந்த சீனை ஃபுல்லாக ஷூட் பண்ணேன், ரீஷூட் பண்ணேன். ஸோ ஐ ரீஷூட் நாட் ஜஸ்ட் பேட்ச். அன்றைக்கி இருக்கிற ஷூட்டிங் ஸ்கெட்யூலில் டக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு இதை நான் வச்சுப்பேன். அப்படி எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ். சூரிய ரிப்போர்ட்டர் ரிலீஸ் ஆன டைமில் வந்து மேபி சில கிரிட்டிசிசம் அவுட் ஆஃப் த கண்டென்ட். படம் எல்லாருக்குமே பொதுஜனமாக பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருச்சு, எமோஷன்ஸ் கன்வே ஆயிடுச்சு. பட் அந்த பயோபிக் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னுக்குள்ளே வரனால சில கிரிட்டிசிசம் வந்துருக்கும். என்ன மாதிரியான கிரிட்டிசிசம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ தே செட் அவர் வந்து வேற காஸ்ட் ஆன ஒரு பர்சன். ஸோ நீங்கள் காஸ்ட் சொல்கிறீங்க, அவர் எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்தாருன்னு நீங்கள் சொல்லலை. ஐ ஹவ் செட் இட் இன் மதுரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பேரே கிடையாது. ஸோ இன்ஸ்பயர்டு பை பேஸ்ட் ஆன் போட்டிருக்கோமே ஒழிய நிறைய பேர் அந்த கதையில் இருக்கிற நிறைய பேர் வந்து இன்னும் உயிரோட இருக்காங்க, இன்னும் அவங்க அந்த ஜாப்ஸில் இருக்காங்க. ஐ கேனாட் யூஸ் தேர் நேம்ஸ். ஸோ வென் ஐ கான்ட் யூஸ் தேர் நேம்ஸ், இவர் பேர் மட்டும் எதுக்கு வச்சுக்கணும்? பட் ஏர் டெக்கன்ன்றது வந்து அவர் எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் நான் கேப்டன் கோபிநாத் கிட்ட பேசும்போது கூட நான் என்ன சொன்னேன்னா, இதெல்லாம் பிரச்சனை வருமா சார், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் நேம் பண்ணியிருக்கீங்க சார். இது எல்லாமே நான் சிம்பிளிஃபை புக்கில் வந்து நான் நேம் பண்ணியிருக்கேன். இப்போ வரை யாரும் கேஸ் போடல. சினிமாவிலையும் யூ கோ அஹெட் அப்படின்னு தான் சொன்னார். பட் யூ கான்ட் டூ தட். சினிமா யூ கான்ட் டூ தட். இட் இஸ் ரீச்சிங் மச் மோர். சிம்பிளிஃபை எவ்வளோ தூரம் 8 ரீபப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க, ரீப்ரிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. பட் எப்போவுமே யாருமே எதுவுமே வந்து சொல்லலையா அவர்கிட்ட அப்போஸ் பண்ணி. ஐ couldn't take that risk. So that is one. Second, I am talking about I am making a Tamil film. Tamil film பண்ணும்போது I kept it like that. That is how I kept it. So it wasn't about anything else. ஒரு பயோபிக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட்டாக நீங்கள் எதை பார்ப்பீங்க மேம்? அதோட கோர் மட்டும் மக்களுக்கு கன்வே ஆனால் போதுமா? அவ்வளோதான். பிகாஸ் நீங்கள் இல்லைன்னா அது டாக்குமெண்ட்ரி. Biopic, it is a film, it's a feature film. You're going to stick to everything. அப்போது வீரப்பன் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பட் ஐ எம் நாட் மேக்கிங் அ டாக்குமெண்ட்ரி, ஐ எம் மேக்கிங் அன் என்டர்டெய்னிங் ஃபில்ம். அதில் அவரோட வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யமான ஒரு விஷயங்களை வந்து இன்னும் ஆம்ப் அப் பண்ணி சொல்கிறோம். போராக இருக்கிற விஷயத்த வந்து யூ ஆர் டூயிங் இட் லைக் ஹிச்காக் செட், நோ வாட் இஸ் ட்ராமா பட் கட்டிங் அவுட் த போரிங் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தட்ஸ் வாட் யூ டூ.
there's so much in his life. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்ல. See, actually speaking, அவருக்கு வந்து ஒரு சாப்பர் சர்வீஸ் இருந்துச்சு. The helicopter chopper rent chopper service இருந்துச்சு. Before he went into being an aviator. Before he went to owning an airline. அது நான் இல்லை, ஏன்னா அது வந்து ரிப்பீட் பீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் பறந்துட்டாரு, பீட்ட சாப்பர் அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. சாப்பருக்கு ஈஸியாக, ரெண்டிங் சாப்பர் எவ்ரி திங் ஹி காட், இட் வாஸ் மச் ஈஸி. வேரஸ் இந்த ஏவியேஷன் லைசன்ஸ் ஃபார் அன் ஏர்லைன் கம்பெனி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனால் நான் எப்படி புரிய வைப்பேன்? ரெண்டுமே பார்க்குற மாதிரி தானே இருக்குது. ஸோ தோஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் டெசிஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ லைக் ஓகே, அதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கை நிறையவே இருந்துச்சு. லைக் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு பறந்து அதுக்கப்புறமா சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஹி வாஸ் எக்ஸ்பேண்டிங் லைக் கிரேசி. அதெல்லாம் இருக்குது. அப்போ அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் அவருக்கு உண்டாக்குனாங்கன்றது அது ஒரு செப்பரேட் ஃபில்மாக இல்லாமல் அதை நான் புல் பண்ணி ஏர்லியராக வச்சுட்டேன். ஸோ தோஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ டூ. லைக் ஃபார் த ஃபேக்ட் தட் ஃப்ளைட்ஸ் எடுத்துகிட்டு வர்றாரு, அவர் நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு, ஃப்ரான்ஸ்லேருந்து வரும்போது சடன்லி தேர் நாட் லெட்டிங் ஹிம் லேண்ட். எல்லா பர்மிஷன்ஸும் வாங்கிட்டார். இந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் பண்ண விட மாட்டேங்கிறார். இவர் ஏடிசி டவருக்குள்ளே போயிட்டு அந்த பைலட் கிட்ட சொல்கிறாரு, லேண்ட் இட் அப்படின்றாரு. அவர் வந்து வி டோன்ட் ஹேவ் பெர்மிஷன் அப்படின்ட்டு எல்லாரும் கத்துறாங்க. He said, I am the owner of the flight, I am the captain speaking to you. அந்த மிலிட்ரி அத்தாரிட்டி ஒன்று இருக்கும்ல, அங்கே ரேங்கை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. Your rank is that, no, your rank is that. It's a this thing there. So that law. So he said, you land it. And the plane landed. That's how it happened, actually. So you see, அதை வந்து நான் வந்து இன்னொரு இன்சிடென்ட்டை கம்பைன் பண்ணி, தட் இஸ் வை நான் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் சிம்பிளிஃபைன்னு நான் சொல்லவே இல்லை. பேஸ்ட் ஆன் சிம்பிளிஃபைங் செவரல் ஸ்டோரிஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஏவியேஷன். தெர் ஆர் செவரல் ஸ்டோரிஸ் லைக் த வே தட் இப்போது அவரோட ஃப்ளைட்ஸ் வந்து மலேசியாவில் பார்க் பண்ணி இருந்துச்சு. அப்போது வந்து இன்னொருத்தர் வந்து அந்த ஃப்ளைட்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டார். இந்த ஆக்சுவலி நம்ம நாட்டில் வந்து இது வரக்கூடாது, இதுக்கு ப்ளூ பிரிண்ட் வேணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டாங்க. பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் இன் தட் மேன்ஸ் கண்ட்ரோல். ஹி வாஸ் அ மொனாப்பலி. அது போட்டதுக்கப்புறமா இவர் ஓகே, ஹி ஹேட் டு லெட் கோ ஆஃப் ஹிஸ் ஃப்ளைட்ஸ். அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அவர் பார்க்குறாரு, அதே ஃப்ளைட் வருது உள்ள, அந்த இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வர்றாரு அந்த ஃப்ளைட்டு. அந்த விங்கில் இருக்கும் இல்லையா, விங்கில் இல்லை, அந்த டெயிலில் இவர் போட்டு வச்சுருந்த இவரோட லோகோக்கு மேலே அவர் லோகோ போட்டிருக்கு. அந்த பெயிண்ட் பீல் ஆஃப்ல அவருக்கு தெரியுது. இட்ஸ் த சேம் ஃப்ளைட். ஸோ ஆல் தீஸ் ஆர், இட் டிடன்ட் ஹேப்பன் டு கேப்டன் கோபிநாத். It happened to somebody else. I found it extremely exciting. So அதை எடுத்து நான் வச்சுட்டேன். I feel it is a biopic because ஒருத்தர் வந்து he disrupted Indian aviation. He was a disruptor. மிடில் கிளாஸ்க்கு வந்து போய் சேரணும். இந்த ஒரு scientific invention is something that goes beyond caste, creed, class. It should go to everybody. அதுதான் அவரோட கான்செப்ட். அந்த கான்செப்ட் சொல்கிறதுக்கு அந்த அவரோட வாழ்க்கை இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ ஐ டுக் இட். அது சுவாரஸ்யமாக ஆக்குறதுல தப்பே இல்லை. அண்ட் ஹீ ஷுட் டெல் மீ, டிட் யூ லைக் இட் or did you not like it? இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஏடிசி ஃப்ளைட்ஸ், நாட் ஏடிசி, சாரி, ஏடிஆர் ஃப்ளைட்ஸ் தான் வந்து அவர் யூஸ் பண்ணார். கரெக்ட்லி எவ்ரி திங் இஸ் பிளான்ட். ராய்கடில் நாங்கள் வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரிப் பிடிச்சிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். அங்கே நெருப்பு போடணும், ஸ்மோக் போடணும், எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. 450 க்ரூ வந்து நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அங்கே ஷூட் பண்ணுறதுக்கு. EVPயில் நான் வந்து பைக் சேஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சச் அ டிஃபிகல்ட் ஷூட்டிங் தட் வாஸ். ப்ரொடியூசர் வந்து உட்காந்துட்ருக்காரு, வரவே மாட்டார் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. என்னன்னு பார்த்தா நாங்கள் 44 lakhs கொடுத்தாச்சு அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு ஏடிஆர் வாங்குறதுக்கு. பிகாஸ் ஏடிஆர்ஸ் வாஸ் வாட் கேப்டன் கோபிநாத் ஃப்ளூ, ரைட்? அப்போ அது சடன்லி தே டெல்லிங் மீ 4 days before we travel, அந்த ஏடிஆர் கம்பெனி வந்து அன்னைக்கு பர்டிகுலராக கொடுக்க முடியாது, இன்னொரு நாள் தான் கொடுக்க முடியும், எங்கள் ஃப்ளைட் ஃபுல்லாக போகுது அன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டு 44 lakhs. ஸோ தென் எங்கள் ப்ரொடியூசரோட ஒய்ஃப் வந்து ஷீ வாஸ் த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்பைஸ் ஜெட் அண்ட் இந்த அஜித் சிங் இஸ் த ஓனர். ஸோ அவங்கக்கிட்ட பேசி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எங்ககிட்ட இருக்குது சின்ன ஃப்ளைட்டு, பட் ஏடிஆரில் இட்ஸ் அ Q400. ஸோ வேறு கம்பெனி, இட்ஸ் அ போயிங்ஸ் திங், யூனோ. ஸோ அது இருக்குது அப்படின்னாங்க. ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னால் the Q400 is longer by some 20 feet or 15 feet longer.
ஏடிஆர் தான் ராய்கட் அந்த ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பில் லேண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி. திஸ் இஸ் பிகர். இது லேண்ட் பண்ணுமா, ஏவியேஷன் ரூல்ஸ் படி அங்கே அலோவ் பண்ணுவாங்களா தெரியாமல் டெல்லியிலேருந்து அங்கே கோஆர்டினேட் பண்ணி செஞ்சு எத்தனையோ விஷயங்கள் இருந்துச்சு, காம்ப்ளிகேஷன்ஸ். ப்ளஸ் ஏடிஆரில் வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸ், Q400 ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ். ஸோ நாங்கள் பண்ண டிசைனே மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ஆல் திஸ் இன் 4 days we did. And we went and we did it. ஆனால் first thing I did was, அங்கே அந்த லொக்கேஷன்லேருந்து I'm calling Captain Gopinath. I said, Captain, can I use a Q400? ஏன்னா வந்து நாங்கள் இப்படி புக் பண்ணியிருந்தோம், 44 lakhs கொடுத்துருக்கோம். அவருக்கு வந்து யாரை சீட் பண்ணால் அவருக்கு பிடிக்காது. அண்ட் பிகாஸ் ஹீஸ் ஃபேஸ்ட், அது எவ்வளோ அவர் வந்து பார்த்துருக்காரு வாழ்க்கையில், இப்படி எங்களை சீட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர். அண்ட் இப்போ வந்து டு கோ ஒன்லி இந்தியன் ஏர்லைன்ஸ் ஹேட் 8 days. We don't have the time. எங்களுக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் இருக்குது ராய்கடில். தட் டே அலோன் I can shoot. அப்படின்னு சொல்லும்போது I said, can I use a Q400? I have access to it. Q400 is a different plane. ஸோ நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் பயோபிக்கு நீங்கள் காமிச்சிட்டு, பயோபிக் வாட் எவர், ஒரு டாக்குமெண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் நாட் டூ தட். ஏடிஆர் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளேன். இட்ஸ் ஏர்பஸ், இட்ஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ யூ கேன் நாட் யூஸ் இட். ஸோ ஆக்சுவலி அது ஒரு எரர். பட் I am aware that I am doing that. I got permission from him. He said, go ahead, do it. Shooting should not stop even for 1 day. You should not suffer. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்மிஷன் கொடுத்தார். அப்புறமா வந்து நான் எழுதும்போது, he is actually from the army. I said, எனக்கு ட்ராமா பத்தலை. அந்த ஒரு ஃப்ளைட் வந்து அந்த கிராஷ் லேண்டிங் நடக்கும்போது I want him to operate the flight. So I said, I am making him an aviator. இப்போ 3 friends. Gopinath sir. Yes. Oh. He is from the army. He was I think his eyesight was the issue. He didn't get into flying. He didn't get into the Air Force. But அந்த மற்ற 2 friends, இந்த 3 friends சேர்ந்து இதை ஆரம்பித்தாங்க. அந்த மற்ற 2 பேர் எல்லாருமே ஏவியேட்டர்ஸ். அவங்க எல்லாருமே ஆர்மியில் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமா அவங்க வந்து சாப்பர் பைலட் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ தேவர் ஏவியேட்டர்ஸ். ஹி வாஸ் நாட் அன் ஏவியேட்டர். பட் என்னன்னா வந்து அவங்க இன்னும் ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க. இவர் போயிட்டு அவங்கள விசிட் பண்ணுவார். இவர் ஆர்மிலேருந்து வெளியே வந்துட்டு போயிட்டு விசிட் பண்ணுவார் டெல்லியில். விசிட் பண்ணும்போதே இந்த ஐடியா சொன்னார். ஒரு ஃப்ரெண்டுக்கு சாப்பர் ஃப்ளை பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு வந்து வெளியே வந்திருக்காரு. ஜாப் விட்டு வெளியே வந்தாச்சு. பிகாஸ் அவங்க மதருக்கு கேன்சர் இருந்துச்சு. ஸோ அங்கே லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த ஜாபை விட்டுட்டு வெளியே வந்துட்டார். அப்போது வந்து சாப்பர் ஃப்ளையருக்கு, ஐ மீன் லைக் பைலட்டுக்கு ஜாபே கிடையாது. ஸோ லிட்ரலி ஹி ஹேட் நோ ஜாப். யூ நோ வாட் கேப்டன் கோபிநாத் செட்? அவர் ஃப்ரெண்டுக்கு ஒன்று சொன்னார், உன்னோட சொந்த சாப்பரை வந்து நான் உன்னை ஃப்ளை பண்ண வைப்பேன் அப்படின்னு சொன்னார். தட் இஸ் தட் ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலி அந்த கதை வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரியும் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஷிப் கதை பிட்வீன் 3 people. பட் திஸ் வாஸ் மோர் ஸ்ட்ராங். ரீசர்ச் பண்ண இட் வாஸ் மோர் ஸ்ட்ராங். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட என்ன சொல்லிட்டாங்க, அவரோட விஷன் தான், அவரோட தான், அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் இல்லைன்னா இந்த ஹோல் திஸ் திங் இஸ் நாட் தேர். ஹி வாஸ் த ப்ரொப்பெல்லர், ஹி வாஸ் த கை. கோர் இஸ் தட் யார் வேணாலும் என்ன வேணாலும், உனக்கு எந்த பேக்ரவுண்டு இருக்கோ இல்லையோ யூ கேன் டூ இட்ன்றது தான் வந்து கோர். அதுதான் என்னை வந்து எடுத்து சொல்லுன்னு சொன்னார் ஃபஸ்ட். எவ்ரி இண்டியன் யூத் ஷுட் நோ தட். ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து நீ வர தேவையில்ல. உனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீம் இஸ் யூ ஆர் த ட்ரீம்னா யூ கேன் அச்சீவ் எனி திங். அது திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு டெல் அப்படின்னா தட் இஸ் வாட் ஐ ஒர்க் டுவர்ட்ஸ். நான் கேள்விப்பட்டேன் மேம், படத்தில் வந்து ஏதோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது டிராஃப்ட்லேயோ இல்லை எடிட்டிங்லேயோ போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா மேம் அது? இல்லை அது வந்து ஹிந்தி டப்பிங் பண்ணணும். ஹிந்தி டப்பிங்கில் வந்து நீங்கள் ஃபைட்ஸ் போட்டிங்கன்னா வந்து கூட காசு கொடுப்பாங்க. ஸோ என் ப்ரொடியூசர் என்ன சொன்னார்னா வந்து ஐ வில் கிவ் யூ சுதா, ஐ வில் கிவ் யூ திஸ் மச் மணி, 2 ஃபைட்ஸ் பண்ணி கொடுன்னு. ஸோ இந்த ஹிந்தி டப்பிங்காக இந்த ஃபைட்ஸ் எடுத்தோம். அது ஹிந்தி டப்பிங்கில் இருக்குது. இங்கே எதனால் வைக்கலாம் மேம்? அது கன்வே ஆகாதனால இல்லை, தேவைப்படல, அது தேவையே இல்லை. அது அந்த சிச்சுவேஷனை வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்காக எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ, பிகாஸ் ஐ ஆம் த டிரெக்டர் ஆஃப் த ஃபில்ம், எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ நான் பண்ணனே ஒழிய அது தேவைப்படலாங்க. இங்கே உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கும் சில டிரெக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. மேபி விஜயகுமார் டைலாக்ல ஒர்க் பண்ணியிருப்பார். விருமாண்டி சார் வந்து மேம் இது இந்த மாதிரி ட்ரெடிஷனில் தான் இருக்கும், மதுரை சார்ந்துனா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு சில பேர் இருந்திருப்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு மேபி நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ஒருத்தவங்க நம்ப முடியல, நான் ஒரு 10 பேரை வச்சு கிராஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. டூ யூ திங்க் நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்களா? சுரை போட்டு சர்ஃபீராவை
திங்க் ஸோ பிகாஸ் அதுக்கப்புறமா வந்து நான் படம் வந்து காட்டுறது நிறைய பேருக்கு ஃபோக்கஸ் குரூப்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்க. யாருமே இது தப்புன்னு சொல்லலை, எதுவுமே பாயிண்ட் அவுட் பண்ணல. ஆக்சுவலி லிரிசிஸ்ட் வந்து நாங்கள் சாவட் இட்ஸ் நாட் சாவட் பாட்டு ரெக்கார்டிங் பண்ணும்போது அவர் இல்லை, அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்தார்னு நினைக்கிறேன். அண்ட் ஹீ குட் நாட் இவன் பி ஆன் அ வீடியோ கால். ஸோ ஸ்ரேயா கோஷால் தான் பாடினாங்க. ஷீ இஸ் ஐ திங்க் அ பெங்காலி, ரைட்? அண்ட் ஷீ வாஸ் சிங்கிங் திஸ் சாங், மகாராஷ்டிரியன் கைண்ட் ஆஃப் மராட்டி திங். அப்போது அவங்க அந்த சாவட் மட்டும் அவர் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு முன்னாடியே சொன்னார். ஸோ வி ஹேட் ஒரு மராட்டி டயலெக்ட் கோச்சும் அங்கே இருந்தார். எல்லாம் பண்ணியாச்சு. அந்த போரி வந்து பூரி மாதிரி அவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொன்று வந்து அந்த மாதிரி ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்கணும், ஐயோ சக்தி பாலாஜி அசிஸ்டண்ட் வந்து அக்ஷய் குமார் சாருக்கு வந்து டைலாக் கற்றுக் கொடுப்பான் ஹிந்தியில் அவர் டப்பிங் பண்ணும்போது. ஸோ அது அவனுக்கே அவர் கரெக்டாக பேசுகிறாரா இல்லையா தெரியாது, ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு அவன் வந்து அப்படியே உட்காந்து இல் ஜஸ்ட் பி சேயிங், அது இங்கிலீஷில் எழுதிக்கிட்டு அதை அவருக்கு சொல்லி தமிழில் எழுதிக்கிட்டு அவருக்கு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பட் அப்படி வில் கோ 200 times மோர் ப்ரிப்பேர்ட். எங்களுக்கு பயம், யாராவது நம்மளை வந்து குறை சொல்லிடுவாங்களா, இது என் மொழி இல்லை அப்படின்ட்டு. ஐ கோ 100 times மோர் ப்ரிப்பேர்ட். சக்தியே அவனுக்கு ஹிந்தி தெரியாது, ஒரு வார்த்தை தெரியாது. பட் ஹி கேம் கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்ட். ஏன்னா வந்து அன்றைக்கி ரைட்டர் இல்லை, ஃபர்ஸ்ட் எய்டி இல்லை. ஏன்னா நான் டப்பிங் பண்ணது வந்து 1 year ஆஃப்டர் த ஃபிலிம் ஷூட்டிங் நாங்கள் டப்பிங் பண்ணுறோம். யாருமே இல்லை அந்த படத்தில். அங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்டி என்றவர் அவரோட டீமை கொண்டு வந்து அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில். இவங்கெல்லாம் என் அசோசியேட்ஸ், இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போனேன் அசோசியேட்ஸ். ஸோ இவங்க மட்டும் ப்ராஜெக்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தாங்க, போஸ்ட்லேயும் ப்ரீலேயும் எவ்ரி திங். அங்கே இல்லாத பட்சத்தில் வந்து சத்தியமாக சொல்கிறேன், அக்ஷய் சார் டப்பிங், சுதா, சக்தி பாலாஜி, தேவா, நாங்கள் 3 ஆல் தமிழ்ஸ் தெலுங்குஸ் ஆல் நாங்கள் தான் உட்காந்து பண்ணோம். அவர் சிரிப்பார் எங்களை வந்து டயலாக் சொல்ல வச்சு. ஆனால் நாங்கள் வந்து அதில் அப்படி ஒரு வேர்டு மிஸ் ஆச்சுன்னா அப்படி பிடிப்போம். காக்கு கீ சொன்னால் கூட, பிகாஸ் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, அதை அப்படி ஃபாலோ பண்ணுவோம். சொல்ல தட் ஐ ஸ்டில் ரிமெம்பர். அங்கே வந்து மணி சாரோட படம் வந்து குரு பண்ணிட்டு இருக்கும்போது நான் தான் மியூசிக் இன்சார்ஜ். அப்போ மியூசிக் இது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐ வாஸ் தி அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அப்போ வந்து குல்சார் சாப்புக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், கொஞ்சம் இல்லை நல்லாவே ஹிந்தி தெரியும். அங்கே வேறு யாருக்குமே ஹிந்தி தெரியாது. ரஹ்மான் சாருக்கு ஹிந்தி தெரியாது அந்த டைமில், அண்ட் மணி சாருக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது. ஓகே, ஸோ தேர் ஒன்லி டிபெண்டிங் ஆன் மீ. அப்போது அந்த ரெக்கார்டிங்க்கு குல்சார் சாப் வர முடியல. யூஸ்வலி ஆல்வேஸ் ஆல் ரெக்கார்டிங்க்கு அவர் வந்துடுவார், வர முடியல. ஸோ எனக்கு வந்து என்ன சொன்னார்னா, ஏ ஹேரத்தே அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏ ஹேரத்தே அப்படின்னு சொல்லணும். ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹேரத்தேன்னு சர்ப்ரைஸ் ஆர் சம்திங், ஹேரத்தே சம்திங் எல்ஸ். ஸோ எனக்கு அது மட்டும் அது சொல்லி பி கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னார். அதான் நான் பிடிச்சிக்கிட்டு ஒரு இது உட்காந்துட்ருக்கேன். ஹரிஹரன் பாடுறாரு அண்ட் ஹீ சாங் ஏ ஹேரத்தே, அந்த அது கேட்டுச்சு. ஸோ நான் சடனாக வந்து மணி சார் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன். மணி சார் இவர் அப்படி பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹி கீப் குவைட் மேன் அப்படின்னாரு. ஸோ தென் ரஹ்மான் சார் சேயிங் என்ன அப்படின்னு, என்ன போயிட்டுருக்கீங்க, என்ன சண்டை அப்படின்னு. ஸோ சரி இல்லை, அவர் ஹேரத்தே பாடக்கூடாது, ஹேரத்தே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ ஹீ இஸ் ஆஸ்கிங் ஹரிஹரன் சார், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. இவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு. அப்போ நான் மைக்கில் சொல்கிறேன் இந்த மாதிரி இல்லை நான் அப்படி தான் பாடிட்டு இருந்தேன். ஸோ தப்பாக தான் பாடிட்டு இருந்தார் அவர். ஸோ திரும்ப வந்து டேக் எடுத்தோம். ஸோ தென் ஐ வாஸ் டெல்லிங் குல்சார் சாப் ஐ சேவ்ட் த சாங் அப்படின்னு. ஸோ எனக்கே வந்து ஸோ அது நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியாத போது அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை பிடிச்சிட்டு அப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஏபிசி கற்றுக்கும் போது ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும்ல, லைக் தட் ஒன்லி ஐ ஹேட் டு நேவிகேட். இத்தனைக்கும் மனிதருக்குலாம் லாங்குவேஜே தெரியாது, அவர் ஃபுல் படம் எடுக்கிறாரு, அவரோட கண்ணு காதெல்லாம் நான். ஸோ எப்படின்னா அனுராக் கஷ்யப் ஒரு டைலாக்ஸ் எழுதுவான். ஸோ மணி சார் வந்து இங்கிலீஷில் வந்து தமிழில் டைலாக்ஸ் எழுதுவார். அதை நான் வந்து இங்கிலீஷ் டைலாக்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணுவேன். இட் வில் பி லைக் டயலாக், ஏன்னா டிரான்ஸ்லேஷனாக கொடுக்க மாட்டேன், ஏன்னா அப்போ எமோஷன் வராது. ஸோ அனுராக் வந்து இந்த இங்கிலீஷ் டயலாகை பார்த்து அவன் ஹிந்தியில் எழுதுவான். ஹிந்தியில் எழுதும்போது அதை வந்து மணி சாருக்கு புரியணும்னு சொல்லிட்டு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். அதை வந்து நான் டயலாகை எதுவும் மாற்ற மாட்டேன், டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். ஸோ இட்ஸ் சச் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் யூனோ. பட் எனக்கு அந்த விதத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் மொழி தெரிஞ்சதுனால கொஞ்சம்
பெட்டராக இருந்துச்சு. இந்த ப்ராசஸ் எல்லாமே அப்போ உங்களுக்கு குருவை ஞாபகப்படுத்திட்டே இருந்திருக்கும். அது ஐயோ இட் வாஸ் வெரி ஃபன்னி. அந்த டைம்ஸ் ரொம்ப ஃபன்னி. ஏன்னா வந்து ஒரு 6 சீன் எழுதிட்டு இவர் வராரு அனுராக் வந்து மணி சருக்கு படித்து காட்டணுமா. ஸோ ஹிந்தியில் படிக்கிறாரு. நாங்கள்லாம் இருப்போம், நானும் மிலிந்தும் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜஸ்ட் அஸ் இருப்போம். ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்து அவர் பாட்டு படிச்சுட்டு இருப்பார். இவர் ஒன்றுமே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்காது மணி சார் ஃபேஸில். அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. நாங்கள் சிரிச்சாதான் உண்டு, நான் ரியாக்ட் பண்ணாதான் உண்டு. ஸோ அது எல்லாம் முடிஞ்சுருப்போம். அவன் ஃபுல் இமோஷனோட படிச்சுட்டு இருப்பான். ஸோ ஃபைனலி ஐ ஒன்லி ஹேவ் டு டெல் ஹிம் இதுதான் அது மீனிங், இது படிச்சது அது சிரிச்சதுக்கு மீனிங் இது அப்படின்னு. அப்படி அந்த ஒரு ஹேண்டிகேப்போட ஹி மேட் அ ஃபில்ம். இஸ் மேட். ஸோ ஐ நோ த லாங்குவேஜ் லிட்டில் பிட், விச் இஸ் பெட்டர். பட் ஐ வில் பி காஷியஸ். பயம், வேற ஒரு கல்ச்சர், வேற ஒரு மொழி, அதை வந்து தப்பாக காட்டக்கூடாதுன்றது. ஸோ வெரி கேர்ஃபுல். குருன்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி, ஆனால் அவருக்கு ஹிந்தி தெரியாது. சர்ப்ரைசிங்காக இருக்குமா? இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு 2-3 ப்ரெஸ் மீட்லேயும் PS2 அப்போ என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க ஹிந்தியில் கொஸ்டின் கேட்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் படம் மலையாளத்தில் பண்ணார், அப்புறமா அது கன்னடத்தில் பண்ணார். ஸோ மொழி இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் ஐ திங்க். ட்ரெய்லரில் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், சரத்குமார் சார் படத்தில் இருந்தார். அவர் எப்படி இந்த யூனிவர்ஸ்குள்ளே வந்தார்? ஐ ரியலி லைக் ஹிம். அண்ட் எனக்கு வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் வேணும். பிகாஸ் அவரோட பேர் வந்து ஹிந்தியில் நெடுமாறன். ஸோ ஐ வாண்டட் அ தமிழ் ஆக்டர். மோகன் பாபு சார் பண்ண அந்த ரோல் வந்து ஓகே, ஹீஸ் அ தமிழியன் இன் த ஃபில்ம். தட்ஸ் ஒன் லிட்டில் நெடுமாறன் salute to Mara character. So I wanted a Tamil actor. And sir கேட்டோம் the first time in Hindi. He agreed. And he also speaks Hindi little bit. Little bit இல்லை, கொஞ்சம் நல்லாவே பேசுவார். So it was comfortable working with him. இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சூர்யா சாரை பார்த்தது தான். April 20th we were supposed to go for shooting. அது வந்து கொஞ்சம் நானும் சுதாவுக்கு தான் சொல்லிட்டு இருப்பேன், நீ எப்போ வேணா எடு, ஆனால் எடு. அது எடுக்க வேண்டிய ஒரு படம், எனக்கு பிடிச்ச படம். ஃபர்ஸ்ட் நான் எழுதுகிற எல்லா டிராஃப்டும் டார்க்காக தான் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில்.